இன்னைக்கு காங்கிரஸ் தரப்புல சவால் விட்டுருக்கிறான். நீ சிசிடிவி ஃபுட்டேஜையும் வாக்காளர் விவரங்கள் மொத்தமா கூடு, மோடி பனாரஸ்லேயே தோத்து போனாரு அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க செக் பண்ணி பார்த்ததே மொத்தமே 40% ஓட்டு தான். 40% ஓட்டுல 30,000 என்ட்ரி வந்து தப்பா இருக்குது அப்படின்னு வந்துட்டு சஸ்பிஷியஸ் ஃபேக்கு. மாநிலத்திற்குள்ள அவங்க சஸ்பெக்ட் பண்றது 62 லட்சம் போலி ஓட்டுகள் இருக்கலாம்னு சொல்லி அவங்களோட சஸ்பெக்ஷன். ராகுல் காந்தி சொல்லும்போது திஸ் இஸ் த குஜராத் மாடல். இந்தியாவுக்கு மோடி வழங்கிய குஜராத் மாடல்ங்கிறது திருடியாவது ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாடல் தான். அது வந்து குஜராத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு எக்ஸ்ப்ளோசிவான செய்தி. ஆனால் மோடியை நான் தேர்ந்தெடுக்கவே இல்லை, நான் தேர்ந்தெடுக்காத நபர் ஒருவர் என் தலையில் மண்ணை வாரி போடுகிற வேலையை செய்கிறார் எனும் பொழுது மக்களுக்கு இன்னும் கூடுதலான ஒரு கோவம் வரணும். இந்த இந்தியாவில் எழுப்புதல் கூட்டமாக எல்லாரும் எந்திரிங்க, தேசப்பற்றோட எழுந்திரிங்கன்னு மோடி எழுப்பி விட்டாரு. புதிய இந்தியா பிறந்திருக்குது, எல்லாரும் எந்திரிங்க. ஆமா, எந்திரிங்க. இவங்களால நம்ம வாழ்க்கையில எந்த வகையான ஒளியேற்றவும் முடியல. ஆனாலும் இவர்கள் எப்படி ஜெயிக்கிறார்கள் சந்தேகம் இருந்ததில்லை. எப்படி இவன் ஜெயிக்கிறாங்கிற போது இப்போதான் எக்ஸ்போஸ் ஆக தொடங்கிடும். திரிவேணிகஞ்ச் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு 20 வயசு. அந்த அம்மாவுக்கு 2 ஓட்டர் ஐடி ஒரே பூத்தில் 2 ஓட்டர் ஐடி. பூத் நம்பர் 320 ஒரே வீட்டில் 319 ஓட்டு. பூத் நம்பர் 459 ஒரே வீட்டில் 509 ஓட்டு. அதே போல பூத் நம்பர் 27 ஒரே வீட்டில் 269 ஓட்டு. பூத் நம்பர் 3 247 ஓட்டு. ஒரு தொகுதியில் 34,000 பேர் ஃப்ராடு, 34,000 ஓட்டு நீ கிளீன் பண்ண லிஸ்ட் இந்த லட்சணத்தில் இருக்குன்னு சொன்னா, குஜராத்ல இருந்து மெல்ல மெல்ல இந்தியா முழுக்க ஒரு வைரஸ் மாதிரி பரவி ஓட்டு திருடியாக ஜெயிக்கணும் அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. மக்கள் அதை ஃபீல் பண்ண தொடங்கினாங்க. உலக அரங்கில் அம்பலப்பட்டு போயிட்டு இருக்கிற மோடியை இந்த தருணத்திலேயும் வீட்டில் அனுப்புவதற்கு நாம் உண்மையாக உழைக்க வேண்டும். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நிர்வலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் தோழர் மகிழன் அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். ஓட்டு திருட்டு, வாக்கு திருட்டு, ஓட்சோரி, இதெல்லாம் பல வார்த்தைகளை நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற அந்த பிரச்சனையை தமிழர்கள் மேல இந்தி திணிப்பு, ஓட்சோறு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ராகுல் காந்தி ஒரு பக்கம் அதை பேசிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் நிறைய தகவல்கள் வந்துகிட்டே இருக்குது அங்க. நம்ம ஏற்கனவே வந்து கர்நாடகா பற்றி முதல்ல ராகுல் காந்தி சொன்னதுக்கு பிறகு டெல்லியிலையும் அந்த மாதிரி நடந்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒரிசாவில் வந்து அவர் மொத்தமாவே திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது போல பல மாநிலங்கள், தமிழ்நாட்டில் கூட அந்த மாதிரி நடந்திருக்குது அப்படின்றத பேசியிருக்கிறோம். 7.56% மாலை 5:30 பிறகு போடப்பட்டிருக்குது அப்படின்னு. இப்ப புதுசா ஒரு குண்டு வெடிச்சிருக்குது குஜராத்லயும் வாக்கு திருட்டு நடந்திருக்குது அப்படின்னு தகவல்கள் வந்திருக்குது. எப்படி பார்க்குறீங்க? நீங்க ராகுல் காந்தி ஒரு மேடையில பேசிட்டு இருக்கும்போது இத்தோட விட மாட்டோம், இதுக்கு மேலேயும் வருது அப்படின்னு ஒரு மேடையில சொல்றாரு. ஒவ்வொரு தொகுதியா நாங்க லோக்சபா தொகுதிகள் எல்லா தொகுதிகளையும் நாங்கள் அம்பலப்படுத்துவோம். அங்கேயும் வந்து ஓட்சோரி நடந்திருக்குது, ஓட்டு திருட்டு நடந்திருக்குது, அதனை அம்பலப்படுத்துவோம்னு சொன்னோடனே க்ரௌட்ல இருந்து ஒருத்தர் பனாரஸ் அப்படின்னாரு. அப்புறம் வந்து ஒரு ஸ்டைலா தெரிஞ்சுட்டு இருங்கடா வர்றேன் அப்படின்னு. हम आपको दिखाएंगे, देश को दिखाएंगे बनारस में. இன்னைக்கு வந்து திரும்ப ஆட்டம் பாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்தது ஹைட்ரஜன் பாம் போட போனேன். ஆட்டம் பாம் நமக்கு தெரியும், ஒரு அழிவு சக்தி தான். அது வந்து அங்கே ஹிரோஷிமா நாகசாகியில் கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்களை கொன்று குவிச்சு அமெரிக்காவினுடைய லாப வெறி நோக்கத்திற்காக நடந்தது. ஹைட்ரஜன் பாம் இன்னும் போடப்படலை. ஆனால் அவர் ஒப்பீடு அப்படிங்கிற அளவில் சொல்லியிருக்காரு. அது வந்தால் அது வந்து இது லட்சங்கள்னா அது பல 10 லட்சங்களில் சாவு எண்ணிக்கை இருக்கும். அதே மாதிரியான ஒரு நகர்ப்புறத்தில் ஒரு போடப்பட்டா அப்படின்னு சொல்லப்படுது. ஆக்சுவலி அவர் நேர்மறையில் இந்த ஒரு நாசகார கும்பல் எப்படிலாம் பண்ணியிருக்குது, இதை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்கு இதை விட பெரிய எக்ஸ்ப்ளோசிவான விஷயத்த சொல்ல போறேன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு காங்கிரஸ் தரப்புல சவால் விட்டுருக்கிறான். நீ சிசிடிவி ஃபுட்டேஜையும் அப்புறம் கடைசியில் அந்த வாக்காளர் விவரங்கள் மொத்தமாக கூடு, மோடி பனாரஸ்லேயே தோத்து போனாரு அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அரண்சையில் முன்னாடி அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து அந்த இவர் யோகி ஆதித்யநாத்துடைய தொண்டற்படையிலிருந்து ஒருத்தர் இங்கே வந்து ஆர்எஸ்எஸ் வந்து பின்வாங்கிடுச்சு, மோடி வந்து தோக்குற நிலையில திரும்ப ஜெயிக்க வைக்கப்பட்டார் அப்படின்ட்டு அந்த நபர் இங்கே பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அதுவும் நடந்திருக்கலாம். மோடி ஒன்றும் அவர் மோடியினுடைய ட்ராக் ரெக்கார்ட் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அவர் வந்து இடைத்தேர்தலில் நின்று தானே ஜெயிச்சாரு. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே
நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன் தேர்தல் நின்ற அனுபவமே இல்லாதவர். அதுக்கு பிறகு முதலமைச்சராக நின்றதுக்கு பிறகுதான், தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு பிஜேபியில் லாபி பண்ணி சொந்த கட்சி முதலமைச்சருக்கு எதிராக வேலை பார்த்து அதுக்கு பிறகு உள்ள முதலமைச்சராகி அதுக்கு பிறகுதான் அவர் வந்து பதவிக்கு வர்றார். பதவி மேல அவருக்கு எவ்வளவு ஆசை உண்டு, ஆசைன்னு சொல்றது குறை, பதவி மேல எவ்வளவு வெறி உண்டுங்கிறது கடந்த கால ட்ராக் ரெக்கார்டு. தீராத காதல். அதே போல அமித்ஷாவும் அதே மாதிரி அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எலெக்ஷன்லேயே அந்த மாதிரி மிரட்டி தான் அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்காரு. அந்த பொட்ட பிள்ளைகள்லாம் வராதிங்க, அனுப்பாதீங்க, பேரண்ட்ஸுக்கு கடிதம் போட்டுக்கிறாங்க. அந்த எலெக்ஷன்லேயே அவர் அப்படி ஒரு என்னன்னு கேட்டால் அதில் பாருங்க சேம் மாடல் தான். தனக்கு சாதகமாக வாக்கு செலுத்தாதவர்கள் வராதீர்கள், உனக்கு என் மேலே ஓட்டு போட வேணால. இப்போ வந்து லோயா கேஸ்லையும் அதே சொன்னார். லோயாட்ட என்ன சொல்றாரு, உனக்கு எனக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்ல முடியாதா, அப்போ நீ வந்து விலகிக்கோ. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் விலகிட்டாங்க, லோயா விளக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் அவர் லோயா விளக்கப்பட்டாருன்னு குடும்பத்தினர் சொல்றாங்க, நமக்கு ஒன்றும் தெரியாது. குடும்பத்தினருடைய வாக்குமூலங்கள் ஆன்லைன்ல இருக்கு, பார்க்கலாம். கமிங் டு குஜராத், குஜராத்தை பொறுத்த அளவுக்கு குஜராத் மாடல்னு சொல்லப்பட்டது. தமிழ்நாட்டிலே சிலர் வந்து குஜராத்தில் வந்து அவர் வந்து பெருமகன் மோடி பெருமகன் வந்து கடன்லாம் அடைச்சு உலக வங்கியில வந்து டெபாசிட் பண்ணி 1 லட்சம் கோடி போட்டு வச்சிருக்காரு, சீமான் பேசியிருக்கிறாரு, டெபாசிட் பண்ணாரெல்லாம் பேசினாரு. ஆனா குஜராத் மாடல்ங்கிறது என்ன, ஏமாத்து வேலைன்னு அந்த சமயத்துல புதிய தலைமுறையில இருந்து லைவ்ல போய் எடுத்து போட்டாங்க. அங்க வந்து தண்ணி கூடல குடிக்கிறதுக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அப்பவே அம்பலப்பட்டு போச்சு. அந்த குஜராத் மாடல்ல மோடி ஜெயிப்பது எப்படி, மோடியினுடைய அந்த முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு முதலமைச்சர் மோடி 20,000 வாக்குகளுக்கு குறைவான எண்ணிக்கையில தான் அவர் ஜெயிக்கிறாரு குஜராத்தில். அவரில் தான் அவருடைய பலம் இருந்தது. அதுக்கு பிறகு அந்த எலெக்ஷனுக்கு பிறகுதான் குஜராத்தில் கலவரம் நடக்குது இஸ்லாமியர்களுக்கு எதிரான. அப்போ வந்து கன்சால்டேஷன், இவங்களுடைய சிமிலாரிட்டி ஒன்று இருக்குது. ஜெயிக்கணுமா என்ன வேணாலும் பண்ணலாம். யோகி ஆதித்யநாத் பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த ஆள் வந்து மெல்ல மெல்ல தன்னுடைய வாக்கு எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடி கலவரத்தை ஏற்படுத்துறது. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஓட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அந்த அடிப்படையில் குஜராத் மாடல்லையும் ஒரு கான்ஸ்டிடுவன்சி, நவசாரி லோக்சபா கான்ஸ்டிடுவன்சியில் பிஜேபி ஸ்டேட் பிரசிடென்ட் CR பாட்டீல் சம்பந்தப்பட்ட அந்த கான்ஸ்டிடுவன்சியில் குஜராத்தினுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர் அமித்ஷாவோட தான் அவர் வந்து இந்த குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அவங்க செக் பண்ணி பார்த்ததே மொத்தமே 40% ஓட்டு தான். 40% ஓட்டுல 30,000 என்ட்ரி வந்து தப்பா இருக்குது அப்படின்னு வந்துருக்கு. சஸ்பிஷியஸ், ஃபேக்கு, ஒரே தொகுதியில் ஒரே நபருக்கு மல்டிபிள் ஓட்டர் ஐடிஸ், சின்ன சின்ன வேரியேஷன், டீட்டெயில் வேரியேஷன்ல இப்படி வேற ஒரு மாநிலத்திற்குள்ள அவங்க சஸ்பெக்ட் பண்றது 62 லட்சம் போலி ஓட்டுகள் இருக்கலாம்னு சொல்லி அவங்களோட சஸ்பெக்ஷன். இது வந்து ராகுல் காந்தி சொல்லும்போது திஸ் இஸ் த குஜராத் மாடல். இந்தியாவுக்கு மோடி வழங்கிய குஜராத் மாடல்ங்கிறது திருடியாவது ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாடல் தான். அது வந்து குஜராத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு எக்ஸ்ப்ளோசிவான செய்தி. இது வந்து நாடு முழுக்க மெல்ல மெல்ல அது பரவியபடியே இருக்குது. குஜராத்தில் அவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி நீண்ட காலமாக அந்த புகார் சொல்லிட்டு இருக்குது. இந்த புகார் வந்து குஜராத்தில் இவங்க வந்து ஏமாத்தி ஜெயிக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு இதில் பார்த்தோம்ல, ஒருத்தன் வந்து நேராக போய் இது எங்கள் அப்பா விட்டு நாடுறா, எங்கள் அப்பந்தான் பிஜேபி தான் உள்ள வரணும்னு சொல்லி அந்த EVM மிஷின் எடுத்து அவனே குத்துறான். மைனர் பையன் குத்துறான் ஓட்டு. இந்த விவரங்கள்லாம் வச்சு காங்கிரஸ் பேசி கொண்டிருந்த பொழுது பிஜேபி அதை எப்படி எதிர்கொண்டதுன்னா, சோசியல் மீடியா அந்த விவகாரங்களை வச்சு நியாயமான கேள்வி கேட்பவர்களையும் கூட கேலிக்குரியவர்களாக மாற்றுகிற ஒரு வேலையை பிஜேபி செஞ்சு அதன் வழியாக தக்க வைத்துக் கொண்டது. அந்த கேலிக்குரியவர் அப்படிங்கிற இமேஜ்ல இருந்து மோடியே அவர் வந்து முன்னாடி ராகுல் சொன்னாரு, யூ கேன் கால் மீ பப்பு, என்னை பப்புன்னு கூப்பிட்டுக்கோ, நான் யாருன்னு உனக்கு ப்ரூவ் பண்ணுவேன்னு நாடாளுமன்ற வெளியில சொன்னாரு. இப்போ அவங்க பப்புன்னு கூப்பிடுறது இல்லை. இப்போ வந்து இவங்க பருப்பு வேகாது அப்படிங்கிற நிலைமைக்கு பிஜேபி வந்திருக்குது. இன்னைக்கு மோடிக்கு சந்திச்சுட்டு இருக்கிற நெருக்கடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 75 வயசு ஆக போகுது. அந்த பக்கம் ரிட்டையர் ஆகுன்னு சொல்லி RSS தரப்புல இருந்து ஃபோர்ஸ் புஷிங் நடந்துட்டு இருக்குது. இந்த பக்கம் ராகுல் காந்தி எதிர்கட்சியினரை திரட்டுற வேலைகள் நடந்துட்டு இருக்குது. மோடியினுடைய வெற்றி என்பதே அது வந்து இப்போ வந்து தன்னுடைய பிரதமர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் மோடி RSS ஒரு ஆதரவு கேட்கணும். RSS வந்து பூர்ண யோக்கியமான கட்சி இல்லை. RSS வந்து மோடியை வழி அனுப்பி வைத்து விட்டு தனக்கு சாதகமான ஒருவரை நிறுத்தி அதன் வழியாக தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வது அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் நம்ம இன்னைக்கு பேசணும். அப்படி இல்லைன்னு சொன்னா RSS என்ன பண்ணுன்னா, சமரசம் செய்து கொண்டு நீ எனக்கு கீழ்ப்படிந்து நடப்பாயா, நான் உனக்கு பின்னால் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான், அந்த ஆஃபர் தான். RSS வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்காக நம்ம எதிர்கட்சியினர் எல்லாம் திரண்டிருக்காங்க, நான் நம்முடைய படையை கீழே இறக்கி விடுறேன் உனக்காக. டைவர்ஷன் பாலிடிக்ஸ், லோயா விஷயத்துல நம்ம ஏற்கனவே பேசும்போது, லோயா கிட்ட போய் பேசும்போது பேரம் பேசும்போது என்ன சொன்னாங்களாம், லோயா சொன்னாராம்,
இந்த பாரு, நான் நீதிபதியாக இருக்கேன், நான் சட்டத்துக்கு விரோதமாக தீர்ப்பு கொடுத்து என் பேர் கெட்டு போச்சுன்னா நீ ஏன்பா கவலைப்படுற, பேர் எது கெட்டு போகுது? அன்னைக்கு தீர்ப்பு வர்ற அன்னைக்கு வேற செய்தியை நாங்கள் ட்ரெண்டிங் ஆக்கி விட்டுறோம், நீ தீர்ப்பு கொடுத்ததே தெரியாது. அதே மாதிரி ஒரு டைவர்ஷன் பாலிட்டிக்ஸ்க்கும் ஆர்எஸ்எஸ் உதவக்கூடும். இன்னும் இப்போ வந்து மோடி இந்தியாவின் வலிமையான பிரதமர். அவர் வந்து எந்த அளவுக்கு வலிமையான பிரதமர்னு சொல்லப்பட்டுச்சுன்னா, சொந்த ஊரில் பிரச்சாரம் பண்ணுறதில்ல, அவருடைய பிரச்சார வலிமை புலம்பெயர்ந்து அமெரிக்காவில் வாழ்கிற இந்தியர்கள் மத்தியில் பேசி அப்கி பார் மோடி சர்க்கார் மட்டும் இல்லை, அப்கி பார் ட்ரம்ப் கி சர்க்கார்னு சொல்லி அங்கேயும் போய் பிரச்சாரம் பண்ணி அதில் தோத்து போனார் ட்ரம்ப்புங்கிறது வேற. ஒரு கேவலமாக இந்தியாவினுடைய பிரதமர் வெளிநாட்டு ஒரு அதிபர் தேர்தலில் போய் ஓட்டு கேட்டது வரைக்கும் அவ்வளோ முட்டு கொடுத்து ட்ரம்ப் இப்போ வந்து நேராக இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட விஷயத்துக்கு 50% வரி வாங்கியிருக்கிறார். மோடியினுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அவர் கொடுத்த பரிசு இதுதான். மோடியினுடைய ஃப்ரெண்டு தானே. இப்போ சாதாரணமாக தொழிலாளர்கள், இங்கே இருக்கிற மக்கள், வேலை இழப்பை சந்திக்க போகிறவங்க, பிஸ்னஸ் இழப்பை சந்திக்க போகிறவங்க என்ன சொல்லுவாங்க, எப்போ அவங்க ஃப்ரெண்டு தானே அதை செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னால், மோடிக்கும் ட்ரம்ப்புக்குமான நட்பு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், நட்புங்கிறது சம அளவில் இருக்கணும் இல்லையா? சைனா வந்து ட்ரம்ப்புக்கு சவால் விடுது, மோடியால் ட்ரம்ப்புக்கு சவால் விட முடியல. இந்தியாவில் நாடாளுமன்றத்தில் உனக்கு துணிச்சல் இருந்தா போரை நிறுத்த சொன்னது ட்ரம்ப் இல்லைன்னு சொல்லி காமி, தம் இருந்தா அப்படின்னு இவர் கேட்டு பார்த்துட்டாரு. ஆனாலும் நீ பாட்டில் தனியாக பேசிட்டு நான் பதில் சொல்ல மாட்டேங்கிற மாதிரி 1.5 மணி நேரம் பேசிட்டு அவர் போயிட்டாரு. இப்போ வரைக்கும் அதுக்கு பதில் சொல்ல. அவர் திரும்ப தனக்கு இப்போ என்னன்னா, மோடி என்ன சரண்டர் ஆகணும்னா, நாங்கள் ரஷ்யாட்டிருந்து என்ன வாங்க மாட்டோம், நாங்கள் வந்து ட்ரம்ப் சொல்கிறத கேட்குறோம் அப்படின்னு சொல்லி சரணடைகிற வேலையை செய்தால், சரணடைகிற நட்பு, சரணடைந்து ட்ரம்ப் சொல்கிறத கேட்குறோம் அப்படின்னு ஒத்துக்கொண்டு இவர் வந்து ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு கொடுக்குற ஒரு பரிந்துரையை மோடி செஞ்சாதான் நமக்கு விழிவு. இப்போ மோடியினுடைய கேடான நட்பு இல்லை. அப்போ ஒரு நாட்டுடைய பிரதமர் அந்த மாதிரி இறங்கி போகணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது சரியா? அவர் வந்து கெத்து காட்ட தானே செய்யணும். என்னால் விட்டு கொடுக்க முடியாது, அது நீ சொல்கிறது நான் செய்கிறது அப்படின்னு தானே கேட்கணும். இப்போ எனக்கு நாங்கள் ஆல்டர்னேட் பார்க்க போகிறோம், ரஷ்யாவுக்கு போகிறோம், சீனாவுக்கு போகிறோம், ஜப்பானுக்கு போய் ஒப்பந்தம் போட்டுக்கிறோம் அப்படின்னு ஒரு மாற்று சந்தையை பிடிக்கிறதுக்கான முயற்சியில் மோடி ஈடுபடுறாருன்னு தானே அவங்களுடைய ஆதரவாளர் சொல்கிறாங்க. அவனுங்க அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. வேற என்ன சொல்லுவாங்க? ஒன்றும் இல்லை, சைனா வந்து நம்முடைய இராணுவ வீரர்களின் தலையை அறுத்து போன ஒரு எதிரி, அவனிடம் டிப்ளமேசி புரோட்டோகால்னு சொல்லாங்க. சொல்லுங்க தொண்டர்களே, புரோட்டோகாலை நம்ம மெயின்டைன் பண்ணுமான்னு இவர் பேசினார். மோடி பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி சீனாவை சேர்ந்த இராணுவம் வந்து நம்முடைய வீரர்களுடைய தலையை அறுத்து விட்டு போகிறது, அவர்களிடம் ஏன் இவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தீர்கள் என்று கேட்டால் அது ஒரு புரோட்டோகால் அப்படின்னு இந்த கட்சிக்காரங்க சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க, நம்முடைய வீரர்களுடைய தலையை அறுத்து போகிற ஒரு நாட்டுடன் நாம் சமரசம் செய்து கொள்ள வேண்டுமா? அது என்ன வெங்காயம் புரோட்டோகால்? என்னுடைய இராணுவ வீரனோட ரொம்ப பெரிய புரோட்டோகாலாங்கிறாங்க. சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நெருக்கமான உறவு, அது ஊரறிஞ்சது. இப்போ அந்த போர் விவகாரத்துல சீனாவுக்கு உதவி செய்து, சீனாவுடைய உதவியோட தான் இந்தியாவினுடைய அந்த ரஃபேல் விமானங்கள் வீழ்த்தப்பட்டன என்று செய்தி வந்துச்சு. இவன் மோடி போய் என்ன கேட்டிருக்கணும், கொஞ்சமாவது உனக்கு நான் உன்னை பாரு, உன்னை போய் நண்பன் சொல்றேன், நீ எல்லாம் ஒரு நண்பனா இந்த லெவலில், நீ எல்லாம் ஒரு நண்பனா, நீ வந்து பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணிட்டு என்னையும் கூப்பிட்டு ட்ரேட் பேசுறியே, நாங்கள் மானஸ்தண்டா அப்படின்னு சொல்லி. மோடி பிரதமர்னு சொன்னால் மோடியினுடைய மானம் அது தனி மானம், அது வந்து அதானிக்கு சம்மந்தப்பட்டது, அம்பானிக்கு சம்மந்தப்பட்டது. ஆனால் பிரதமர் என்கிற முறையில் இந்திய நாட்டு மக்கள் அனைவருடைய மானமும் அது சம்மந்தப்பட்டிருக்கு, சுயமரியாதை சம்மந்தப்பட்டிருக்கு. இப்போ கூட சீனாவில் போய் சீனா நண்பர்னு புழங்கி இருக்கிறாரு சொல்றாரு இல்ல. இப்போ சீனா கிட்ட போய் நீங்க பாகிஸ்தான் வந்து தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபடுது, இந்தியாவுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சீனா கிட்ட பேசி இருக்கிறாரா, செய்தி வந்திருக்குது. அதனால இப்போ சீனா வந்து சரி நான் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டேன்னு சொல்லிடுச்சா? இது வந்து ஒரு டிப்ளமேசிக்கு சும்மா பேசிட்டு வந்திருக்கிறாரு. சீனா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்பட்டால் உங்களோடு வர்த்தக தொடர்பை நாங்கள் நிறுத்திக் கொள்வோம், நீங்கள் எங்களுக்கு யாருன்னே கிடையாது, ஒழுங்குமுறையா எல்லையரை எங்களுக்கு இடத்தெல்லாம் பிடிச்சி வச்சிருக்க, வெளியே போ அப்படின்னு போய் பேசிட்டு வந்தா நீ மானஸ்தேன். அப்படி எதுவும் பேசலை. நீ வந்து அமெரிக்காக்காரன் இடத்துல நோண்டிக்கிட்டு இருக்கிறான், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு, இந்தியாவில் இருக்கிற தொழிலாளர்கள், வர்த்தகர்கள் இவங்க எல்லாரும் எனக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, சங்கிகளாக இருக்கிறாங்க, அவங்களுக்கும் ஆப்படிக்கிற வேலையை வந்து இப்போ ட்ரம்ப் செஞ்சுட்டாரு. ஏன்னா இதுக்கு தொழில் செய்கிறவர்கள் மோடிக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. நம்ம இங்கே பேசும்போது ஜவுளித்துறைன்னு பேசணும், ஜவுளித்துறை மட்டும் இல்லை, லெதரு, பல்வேறு வகையான துறைகளும் இதில் பாதிக்கப்பட்டிருக்குது. அது அமெரிக்காவை சார்ந்து இருக்கிற ஒரு பொருளாதாரத்தை கட்டமைச்சுக்கிட்டு மோடி வந்து என்ன பாருங்க, ரஷ்யாவிலேருந்து என்ன வாங்குறாரு? மோடி வாங்குறாரா? இல்லை, மோடி வாங்கல. எண்ணெய் அவங்க யார்கிட்ட கொடுக்குறாரு? உங்களோட வெளிநாட்டு விற்கிறாரு. அவர் வாங்கி அதை சுத்திகரித்து ஐரோப்பிய யூனியனுக்கு அமெரிக்காவும் விற்கிறாரு. குறைஞ்ச விலைக்கு ரஷ்யாவிலேருந்து வாங்கி இவன் அதிக லாபம் பண்ணுறாங்க. இப்போ அங்கே ட்ரம்ப்புடைய வர்த்தக ஆலோசகர் என்ன சொல்லியிருக்காரு, இந்தியாவில்
இதை பயன்படுத்தி கொண்டு பார்ப்பனர்கள் தான் வளர்கிறார்கள். பீட்டர் நவேரா. பார்ப்பனர்கள் தான் வளரலாம் என்ன அர்த்தம்? இந்தியாவின் இந்த எலைட் கிளாஸ் அவங்களுக்கு புரிஞ்ச மட்டத்தில் பேசுங்க. இந்தியாவின் பிராமின் பனியாஸ் அவங்க தான் தின்னு குடிக்கிறாங்க. நேரடியாக அதானியே சொல்லியிருக்கணும். இந்த கூட்டுக்களவாணிங்க திங்கிறதுக்கு நான் ஏன் கஷ்டப்படணும்? லட்சக்கணக்கான வேலை இழப்பு நடந்துச்சுன்னா, வேலை இழப்பு நடந்ததுக்கு பிறகு அவங்க மார்க்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக முடங்கும். மார்க்கெட் முடங்கும் போது விலைவாசி ஏறுறதுலேருந்து எல்லா விஷயமும் கன்சூமர் வாங்கும் திறன், மக்களுடைய வாங்கும் திறன் குறையும். மார்க்கெட்டே கிட்டத்தட்ட முடங்கும். இந்த பொருளாதார வீழ்ச்சியில் இந்த செயின் பை செயினாக எவ்வளோ பேர் நம்ம வேலை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, தெருவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்மளை தெருவில் விட்டுட்டு நீ வந்து மோடியினுடைய அதானியுடைய விமானத்தில் போய் ஊர் ஊராக வந்து புரோக்கர் வேலை பார்க்குறேன்னா நீ என்ன பிரதமர் அப்படின்னு கேள்வி வரும்ல. இந்த வேலையெல்லாம் செய்கிற மோடிக்கு இந்திய மக்கள் இதை செய், வாட் எவர், இந்தியாவில் டெமோக்ரஸின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டெமோக்ரஸினா என்ன? நீங்கள் நானும் ஓட்டு போட்டு நமக்கு பிடிக்கவே இல்லைனாலும் நம்ம 2 பேரும் மோடிக்கு எதிராக ஓட்டு போட்டு ஒரு 5 பேர் மோடிக்கு ஆதரவாக நியாயமான முறையில் ஓட்டு போட்டிருந்தா மோடி ஜெயிச்சார் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் மோடியை நான் தேர்ந்தெடுக்கவே இல்லை, நான் தேர்ந்தெடுக்காத நபர் ஒருவர் என் தலையில் மண்ணை வாரி போடுகிற வேலையை செய்கிறார் எனும் பொழுது மக்களுக்கு இன்னும் கூடுதலான ஒரு கோபம் வரணும். இல்லை, இப்போ இந்த இடத்துல ராகுல் இருந்திருந்தா மோடி அளவுக்கு புத்திசாலித்தனமாக இந்த மாதிரி சீனாவோடையும் ரஷ்யாவோடையும் ஜப்பானோடையும் ஒரு நட்பை வந்து உருவாக்கி இருக்க முடியுமா? பாருங்க, மோடி வந்து ஒரு பிரச்சனை, ட்ரம்ப் வந்து வேணும்னு வந்து அவர் வந்து நம்ம நாட்டை வந்து முடக்கணும்னு நினைக்கிறாரு. நம்மளுடைய வளர்ச்சியை அவங்களுக்கு பிடிக்கல, பொறாமப்படுறாங்க. அவங்களுக்கு இணையாக மோடியுடைய செல்வாக்கு வளர்ந்துருச்சு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால மட்டம் தட்டி பார்க்குறாங்க. ஆனால் மோடி விடுவாரா? பாருங்க, சர்வதேச அளவில் தனக்கான செல்வாக்கு உருவாக்குறாரு. இது ராகுலால செஞ்சிருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்களே. எப்போ நிலத்தை பிடிக்கிட்டு போயிருக்கிறான், நிலத்துல வந்து அவன் குடிசை கட்டி வாழ்றான் சீனாக்காரன். அதை நீ கேள்வி கேட்க மாட்டேங்கிற. சீனா வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு, அதை உன்னால தடுக்க முடியல. நீ போய் தடுக்கல. சைனா வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்கா, இனிமேல் பாகிஸ்தானுக்கு உதவி பண்ண மாட்டோம்ட்டு. சைனா வந்து என்ன, சைனா வந்து அதனுடைய நிலைமைன்னு ஒன்று இருக்குது. அதனுடைய பொசிஷனில் அது அமெரிக்காவுக்கு சவால் விடுகிற அளவில். இப்போ வந்து அமெரிக்காவில் இருக்கிற நுகர்வோர்கள் அவங்களை சார்ந்தும் கூட அமெரிக்க பொருளாதாரம் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னால் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு டாக்குமெண்ட்ரி வந்திருந்தது. சீன நிறுவனங்கள் அமெரிக்காவை சுரண்டுகின்றன. அமெரிக்கா உலகத்தை சுரண்டுறான், சீனா வந்து அமெரிக்காவை சுரண்டுதுன்னு சொல்லி இவர் ஒபாமாவோட ஸ்பான்சர்ஷிப்பில் ஒரு டாக்குமெண்ட்ரி வந்திருக்கு, ஆன்லைனில் இருக்குது. அந்த அளவுக்கு சீனா வளர்ந்துருக்குது. அவன் பொசிஷன் அது. நீ சீனாவை அண்டி அமெரிக்கா என்னை காப்பாற்றுன்னு சொல்றதை தவிர வேற எதுவும் இதில் நம்முடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் அப்படி எதுவும் இல்லை. பாகிஸ்தான் அச்சுறுத்தல், சீனா அச்சுறுத்தல். இந்த ஆர்எஸ்எஸ், இந்த கோஷ்டி சுப்பிரமணிய சாமியிலேருந்து நம்ம இந்த குருமூர்த்தி வரைக்கும் எல்லாரும் அதான் பேசிட்டு இருக்காங்க. சீனாவோடு நீங்கள் நெருக்கம் காட்டாதுன்னு சொன்னால் இங்கே முதலாளிகளுடைய நிர்பந்தம் காரணமாக இவன் நெருக்கம் காட்ட மாட்டேன்னு சொல்ல முடியாது. எப்படியாவது தப்பிக்கணும் ட்ரம்பின் தாக்குதல் இருந்து. ட்ரம்ப் வந்து போர் நிறுத்த நான் தான் பண்ணேன்னு சொன்னார்ல. இப்போ வந்து பதில் கொடுக்காம நீ என்ன டிப்ளமசி பண்ற? நீ பதில் கொடு. இந்தியாவிட்ட எல்லாட்டையும் என்ன சொல்லியிருந்தா, இந்தியாவில் எழுப்புதல் கூட்டமாக எல்லாரும் எந்திரிங்க, தேசப்பற்றோட எழுந்திரிங்கன்னு மோடி எழுப்பி விட்டாரு. புதிய இந்தியா பிறந்திருக்குது, எல்லாரும் எந்திரிங்க. ஆமா, எந்திரிங்க, இனிவேர் புதிய இந்தியா பிறந்துருச்சுன்னு சொல்லி எழுப்பி விட்டுறது அடிக்கடி. அவர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மோடி பிறந்ததுலேருந்து ஒரு 10-15 புதிய இந்தியாவை பெற்று போட்டிருப்பாங்க. இந்த 10-15 புதிய இந்தியாவிலையும் நம்முடைய வாழ்க்கை வந்து விளங்கலை அப்படிங்கிற பொழுது நீண்ட காலமாக மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது. இவங்களால நம்ம வாழ்க்கையில் எந்த வகையான ஒளியேற்றவும் முடியலை. ஆனாலும் இவர்கள் எப்படி ஜெயிக்கிறார்கள்னு சந்தேகம் இருந்ததில்லை. இந்தியாவில் ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட தேர்தலில் போட்டியிடுகிற குஜராத்தில் அந்த ரெஜிஸ்டர் செஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து 4300 கோடி ஆட்டை போட்டாங்களா? அப்படி இல்லை. இருக்கிற தேர்தலில் பங்கெடுக்கிற கட்சிகள் எல்லாருக்கும் என்ன, நம்ம எவ்வளோதான் மக்கள்கிட்ட இவனுங்களை பற்றி பேசினாலும் இவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே, இவங்களை என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் அவங்களுக்கு இருந்தது. எல்லாரும் என்ன சொன்னாங்க, இவிஎம்ல ஏதோ பண்ணுறாங்கன்னா அவன் அந்த இடத்துல இல்லை, ஆல்ரெடி ஓட்டு போடுற இடத்துல வேற இடத்துல வந்து மேனிப்புலேஷன் பண்ணுறாங்கிற ஒரு சதியை கண்டுபிடிப்பதற்கு இவன் நாள் ஆயிடுச்சு. மக்களுக்கு அதே மாதிரி டவுட்டு. நம்ம இவனுக்கு ஓட்டே போடல, இவன் எப்படி ஜெயிச்சான்? காசியில் உள்ளவங்களுக்கு வந்திருக்குமா இல்லையா? நீ அயோத்தியில் ராமர் கோயில் கட்டிட்டு ஃப்ரெஷ்ஷாக கட்டிக்கிட்டு இருக்கும்போதே நீ தோத்து போனேன். ஆனாலும் கட்டி முடிச்சு நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டாங்கல்ல, கும்பாபிஷேகம் பண்ணாங்க, அங்கே இருக்க சாமியார்கள்லாம் மோடி எதிர்த்த பிறகும் கூட மோடி போய் நின்று பூஜைலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவர் தோற்று போகிறாரு. மோடியினுடைய கட்சி தோற்று போகுது. அந்த பகுதியில் மோடி வந்து ஜெயிக்க வைக்கப்படுகிறார். எப்படி இவன் ஜெயிக்கிறாங்கிற போது இப்போ தான் எக்ஸ்போஸ் ஆக தொடங்கியிருக்கு. இதில் கூடுதலாக இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, தொடர்ச்சியான இந்த விமர்சனங்கள் வர தொடங்கின உடனே இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் வந்து ஓட்டர் லிஸ்ட்டை க்ளீன் பண்ணுறோப்பா, நீங்கள் வந்து எங்களை குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் பீகாரில் அப்போ தான் இந்த க்ளீன் பண்ணுற வேலையை தான் பீகாரில் எஸ்ஐஆரில் பண்ணுறோன்னு சொன்னாங்க. என்னடா பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டால், பீகாரில் இருக்கிற வால்மீகி நகர் கான்ஸ்டுவன்சி, அது வால்மீகி நகர் நமக்கு தெரியும், வால்மீகி அவர் ராமாயணம் எழுதினாரு, அந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க. சரி, பேர் வச்சாச்சு. அங்கே மட்டுமே 34,000 கேஸு
வால்மீகி நகருங்கிற கான்ஸ்டிடுவன்சியில் மட்டும் எதுக்கு பிறகு எஸ்ஐஆர் பண்ணதுக்கு பிறகு ராகுல் காந்தி சொன்னது என்ன, எஸ்ஐஆர்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி கர்நாடகாவில் மகாதேவ்புராவில் வந்து டூப்ளிகேஷன் இருக்குது, ஒரே ஓட்டர் பல தொகுதிகளில் இங்கேயும் இல்லாமல் இங்கே மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிராலே ஓட்டு போடுறாரு, டபுள் தடவை ஓட்டு போட்டிருக்காருன்னு அவர் சொன்னார். இப்போ தான் நீ க்ளீன் பண்ணிட்டல, க்ளீன் பண்ணிட்டு என்ன சொன்னேன், ஒரு 65 லட்சம் வேறு இவங்க தான் எலிஜிபிள் இல்லை, இதில் அவங்க செத்து போயிட்டாங்க, டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் எல்லாம் நீக்கிட்டு 65 லட்சத்தை நீக்கிட்டோம், இன்னும் சுத்தமாக க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொன்னான். சரி சுத்தமாக க்ளீனாக இருக்கடா, லிஸ்ட்டை கொடுக்குறாங்க, லிஸ்ட்டை கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சண்டை போட்டு டிஜிட்டல் டேட்டா எல்லாம் வாங்கி செக் பண்ணி பார்த்தா, இப்போ செக் பண்ணது வைனேன் உட்காந்து செக் பண்ணால் வால்மீகி நகர் கான்ஸ்டிடுவன்சியில் மட்டுமே 34,000 பேர். அதில் சட்டா ராம் அப்படிங்கிற நபர், அவருக்கு 2 ஸ்டேட்டில் பக்கத்தில் அதாவது பீகார் உத்தரப்பிரதேஷ் எல்லை பகுதியில் அவருக்கு அந்த மாநிலத்திலையும் இருக்குது இந்த மாநிலத்தில். நீ தான் செக் பண்ணிட்டல, க்ளீன் பண்ணிட்டல, ஏன் 2 மாநிலத்தில் ஒரு ஓட்டர் லிஸ்ட் இருக்குது, அதை நீ செக் பண்ணல சரியா. அப்புறம் இன்னொரு அம்மா அஞ்சலி குமாரி அப்படிங்கிறவங்க, அவங்க திரிவேணிகஞ்ச் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு 20 வயசு. அந்த அம்மாவுக்கு 2 ஓட்டர் ஐடி ஒரே பூத்தில் 2 ஓட்டர் ஐடி. பக்கத்து ஒரே பூத்தை யார் செக் பண்ணியிருப்பா, ஒரு பூத் லெவல் ஆஃபீஸர் செக் பண்ணியிருப்பார். பூத் லெவல் ஆஃபீஸர் ஒரே பூத்தில் இருக்கிற 2 டூப்ளிகேஷன் ஏன் கண்டுபிடிக்க முடியல, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பின்னாடி பார்ப்போம். நிறைய பேர் உருப்படியான டேட்டா இல்லாமல் ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்ந்துருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2-3 லட்சம் வாக்குகள் சராசரியாக ஒரு தொகுதிக்கு இருக்குதுன்னு சொன்னால், அதிலே ஒரு தொகுதியில் 34,000 பேர் ஃப்ராடு, 34,000 ஓட்டு நீ க்ளீன் பண்ண லிஸ்ட்டு இந்த லட்சணத்தில் இருக்குன்னு சொன்னால், ஒரு இடத்துல இவங்க பாருங்கள், பூத் நம்பர் 320 சரியா, பூத் நம்பர் 320ல் ஒரே வீட்டில் 319 ஓட்டு, பூத் நம்பர் 459ல் ஒரே வீட்டில் 509 ஓட்டு, அதே போல் பூத் நம்பர் 27ல் ஒரே வீட்டில் 269 ஓட்டு, பூத் நம்பர் 3ல் 247 ஓட்டு. இப்போ இதில் கூடுதலாக என்னன்னு கேட்டால், ஒரு இடத்துல என்ன சொல்லிட்டாங்க, இது வந்து உங்களுக்கு சாமியாருங்க வசிக்கிறது, வரதும் போகிறதுமா இருப்பாங்க. சாமியாருங்க வர்றதும் போகிறதும் அனைத்தையும் துறந்தவர்கள், அவங்களுக்கு என்ன இல்லை, அவங்களுக்கான ஓட்டு ஒன்று இல்லை. இப்போ அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக அவங்க சாமியார்களுங்கிறதுனால ஓட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை, அவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அந்த அட்ரஸுக்கு அவங்களுக்கு ஓட்டு கொடுக்க தானே செய்யணும். எல்லா சாமியாருக்கும் ஒரே அப்பா இருப்பாங்களா? ஒரே அப்பாவா? அப்படி ஒரே அப்பா வச்சு சாமியார்கள் இப்படிதான் வந்து லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு அப்பா அத்தனை பிள்ளைகளை பெற்று சாமியார் ஆகியிருக்கிறாரா? ஏங்க, இவர் வந்து தசரதன் வந்து 60,000 முன்னாடி வச்சிருந்தான்னு சொல்றாங்களே, அவருக்கே அத்தனை பிள்ளைகள் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரே வீட்டில் 200 பிள்ளைகள், 300 பிள்ளைகள், 400 பிள்ளைங்கிறதெல்லாம் ரொம்ப ஹம்பக். இது வெளிப்படை எஸ்ஐஆருங்கிற பேரில் இவனுங்க செஞ்ச ஒரு மோசடி. நீ க்ளீன்லாம் பண்ணல. இன்னும் சொல்ல போனால் இப்போ வந்து சுத்தப்படுத்துறது அப்படின்னா அங்கே அசுத்தம் இருக்கிறது, சுத்தப்படுத்துறது அர்த்தம். நீ மேலே அசிங்கமாக்கி இருக்கிற லிஸ்ட்டை இன்னும் அசிங்கமாக்கி இருக்கிறத அது வெளிப்படுது. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சிலர் வந்து கோபம்லாம் பட்டிருக்காங்க. அந்த ஊரில் சாதிகள் என்னென்ன இருக்குது, மாஞ்சி இருக்கிறாங்க, முசாகர் இருக்கிறாங்க, பிராமின் இருக்கிறாங்க, பனியா இருக்கிறாங்க, இப்படியே சாதிகள் இருக்குல்ல. அந்த சாதிகள் ஒருபோதும்னா மேபி நம்ம சொல்கிற காலத்தில் இல்லை, இதுவரை காலத்தில் அவன் ஒன்றும் சேர்ந்துலாம் வாழ்ந்ததில்லை. அவங்களெல்லாம் ஒரே வீட்டில் இருக்கிறதா இவங்க லிஸ்ட்டு கொடுத்துருக்குறான். சரி, எங்கடானுங்கடா அப்படி எதுவும் இல்லை. மக்கள் வந்து கோவப்படுறாங்க. நாங்கள் வேறு ஜாதி, எங்கெல்லாம் ஒரே கூட்டத்தில் போட்டுருக்கிற, எந்த ஊரெலாம் அப்படி இருக்கிறோம், நாங்கள் ஒருத்தன் தெருக்கு ஒருத்தந்தே போக மாட்டோம். ஒன்றும் இல்லை, அவ்வளோ தூரம் போக வேண்டாம். தாம்பரம் பக்கத்தில் வட இந்திய தொழிலாளர்கள் வசிச்சுட்டு வந்தாங்க. அவங்கள பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்காக அந்த இடங்களுக்கு போனேன். எங்கே வசிக்கணும், தகரக்கொட்டாயில் வசிக்கிறாங்க. தகரக்கொட்டாயில் வசிக்கும் போது ஒருத்தங்கிட்ட போய் கேட்கும்போது ஹம் ஜெய்பீம் வாலா அப்படின்னா. ஜெய்பீம் வாலானா தலித்துகள். எல்லாருமே ஜெய்பீம் வாலாவா? எல்லாருமே ஜெய்பீம் வாலா. அது ஒரு தகரக்கொட்டைக்குள்ள ரூமு. நான் என்ன நினச்சேன், பெரும்பாலும் புலம்பெயர்ந்து வரவர்கள் தலித்துகளாக தான் இருக்காங்க போல இருக்கு அப்படின்ட்டு. சரி, இப்போ பக்கத்து தகரக்கொட்டையில் இருக்கிறது யாருன்னா அவங்க ஜெய்பீம் வாலா, அவங்க தாக்கூர் அப்படின்னாங்க. தாக்கூர்னா அங்கே வசந்த், அவன் பக்கத்து தகரக்கொட்டையில் இருக்கிறான். நீங்கள் தகரக்கொட்டையில் கிடந்தா கூட ஒரே தகரக்கொட்டையில் கிடக்க மாட்டாங்க. மாதிரியான சூழல்ல இங்கே வந்து ஒன்றா சேர்க்குற வேலையை மேபி இவங்க வந்து அது வசுதெய்வ குடும்பகம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, வசுதெய்வ குடும்பகங்கிற பேரில் சேர்த்துருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம், இப்படியே போய் முழுக்க ஃபோர்ஜரினா செத்தவங்க இருக்கிறாங்கல்ல, செத்தவங்க பேரையும் இதில் சேர்த்துருக்காங்க. இப்போ ஒன்று நடந்துச்சு, இப்போ உசுரோடு இருக்கிறவங்கள செத்தவன் அறிவிக்கிறது, அது மிஸ்டேக்கு. இவன் என்ன சொன்னான், இதில் நிறைய பேர் செத்தவங்க ஓட் லிஸ்ட்டில் இருக்காங்க, அவங்க நான் க்ளீன் பண்ணுறோன்னா, இப்பவும் கூட ஒருத்தர் வந்து பேரோட சொல்கிறாரு, எங்கள் மாமா பேர் வந்து நவீன்குமார், எங்கள் சித்தி பேர் வந்து சித்தப்பா பேர் நவீன்குமார், சித்தி பேர் சீதாதேவி, இவன் செத்து போயிட்டாங்க, ஆனால் ஓட் லிஸ்ட்டில் பேர் இருக்குதுங்கிறாரு. அதே போல் ஒருத்தர் தாத்தா 2012 செத்து போனாராம். 2012 செத்து போயிருக்கிறாரு. 2023 டேட்டாலையும் அவர் தாத்தா பேர் இருந்திருக்கு.
2025 தாத்தா பேர் இருக்கு. 2012 செத்து போனவர். கிளீன் பண்ணதுக்கு பிறகும் இவ்வளவு கிளீன் பண்ணி அவங்க அவ்வளவுதான் இருக்குது. இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டா, ஓட்டர் லிஸ்ட்ல வயசு இருக்குல்ல, என்ன சொல்றாங்க, டைப்போ எரர்னு சொல்றாங்க. டைப்போ எரர்னா இப்போ வந்து அந்த மிந்தா தேவி, நம்ம வந்து அந்த மிந்தா தேவி வந்து ஃபேமஸாக பேசப்பட்டுச்சு. அந்த அம்மாவுடைய பிறப்பு தேதி வந்து 15/7/1990. 1900. அது ஆக்சுவலி பிறந்தது 15/7/1990. 900 ஆகியிருக்காங்க. 2 0 போட்டாங்க, தப்பி போட்டாங்கன்னு சொன்னால் அந்த அம்மாவுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு. ஒரு அம்மாவுக்கு 120 வயசு, ஒரு அம்மாவுக்கு 119 வயசு, இஷ்டத்துக்கு பர்த் டேட்டையும் மாற்றி வச்சிருக்கிறாங்க. இவ்வளோ தப்பு எங்கே நடந்தது அப்படின்னு கேட்டால், அங்கே இருக்கிற பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் சிலர் பதில் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சார் எதுக்கு எடுத்தாலும் எங்கள் மேலே பழி போட்டுருக்காங்க அவனுங்க. எலெக்ஷன் கமிஷன்கிட்ட கேள்வி கேட்டால், நீ எனக்கு டைம் கொடுத்துருக்கணும், டைமை கொடுக்கல, தூக்கம் இல்லை, பகல் நேரத்தில் இன்டர்நெட் சர்வர், அவங்களுடைய எலெக்ஷன் கமிஷன் சர்வரே ஒர்க் ஆக மாட்டேங்குது, ராத்திரி உட்காந்து தூங்காமல் உட்காந்து அப்லோட் பண்ணால் தான் அப்லோட் பண்ண முடியும். எவ்வளோ அப்லோட் பண்ணாலும் ஃபாஸ்ட் அப்லோட் ஆக மாட்டேங்குது. அப்போது ஒரு வேலைப்பளுவுக்குள்ளே இவ்வளோ வேகமாக உனக்கு வேற ஏதோ அரசியல் அஜெண்டா வச்சுக்கிட்டு நீ வந்து 2 மாதத்தில் செஞ்சு முடியும்னு சொல்லி, பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ்னு அவனும் வானத்துலேருந்து வந்தவன் இல்லை, அவங்க ஓரத்தில் இந்த மக்கள்கிட்ட இருந்து போய் வேலைக்கு போயிருப்பான்ல, அவனை போட்டு கட்டாயப்படுத்தி இதுக்குள்ளே முடின்னு சொன்னால், அவன் இதுக்கு சீக்கிரமாக முடித்து நம்மளுடைய டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு நினச்சா கண்ட மேனிக்கு தான் அப்படி லிஸ்ட்டு வரும். அப்போது சோரி ஒன்று, அப்புறம் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கிற பிரச்சனை, இந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கும்போது மக்கள் மத்தியில் என்ன விதமான அபிப்பிராயம் இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒருத்தங்க பேட்டி எடுத்துருக்குறாங்க. ஒரு அம்மா பேட்டி எடுக்கிறது, பேட்டி பார்த்தேன். இந்த ஓட்சோர்னு சொல்கிறாங்களா, அது யார், அது எப்படிங்க வாயால் சொல்லுவேன், ஏன் சொல்கிறதுக்கு என்ன, சொன்னால் ஜெயிலுக்கு போயிடுவேன், ஏன் சொல்ல முடியாது, ஏங்க உங்களுக்கு தெரியாமல் கேட்குறீங்க. அப்போ ராகுல் காந்தி தான் ஓட்சோரா, இல்லை அவர் நல்லவர். அப்போ மம்தா பானர்ஜி, இல்லை அப்போ அகிலேஷ் யாதவ், இல்லை அப்புறம் இந்த தேஜஸ்வி யாதவ், அவர் இல்லை. அப்போ யார் தாங்க ஓட்சோர், அது எப்படிங்க வாயால் சொல்லுவேன் அப்படின்னே அவர் போயிட்டு இருக்கிறாரு. சரி, அப்போ யார், அந்த ஒரு குழுவாவது கொடுங்கன்னு அந்த அம்மா கேட்குது. அந்த அப்கிபார் ட்ரம்ப் சர்க்காரா அப்படின்னு கேட்குது. ட்ரம்ப் எப்படிங்க சொல்றது, நம்ம நாட்டுக்காரர் கிடையாது. அப்போ யார் தாங்க, அதை எப்படிங்க வாயால் சொல்லுவேன், சொன்ன ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. ஏங்க இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க சொல்லுங்க அப்படின்னா, இல்லை மேடம் சொல்ல முடியாது, மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த பேட்டியை பார்த்தபோது மக்களுக்கும் சரி, அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் சரி, வெளிப்படையாக தெரிந்த ஊரறிந்த ரகசியம் மாதிரி இருக்குது. வெளிப்படையாக அவங்க குஜராத்திலிருந்து மெல்ல மெல்ல இந்தியா முழுக்க ஒரு வைரஸ் மாதிரி பரவி ஓட்டு திருடியாக ஜெயிக்கணும் அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. மக்கள் அதை ஃபீல் பண்ண தொடங்கினாங்க. மக்களுக்கு இப்போ தேவை ஒரு கூடுதலான நம்பிக்கை. ஏற்கனவே பீகாரில் சாரசாரையாக மக்கள் வந்து திரண்டு வர்றாங்க. இந்த நம்பிக்கையை கெடுத்து விடாமல் இருப்பதற்கு இந்தியா முழுக்க எதிர்கட்சிகள் சேர்ந்து வேலை பார்த்தா, இந்த பயந்து சொல்கிறாங்கல்ல, ஓட்சோர் கத்தி சோடு, ஓட்டு திருடனே பதவி விட்டு விலகு அப்படின்னு இந்த முழக்கம் வருது இல்லை, இந்த முழக்கத்தை மக்கள் இன்னும் ஆவேசமாக உள்ளுணர்வோடு, நான் வந்து இராணுவத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் பீகாரில், என்னை கூட்டு போய் 4 வருஷம் தான் வேலைன்னு நீ சொல்கிற, வேலை உத்தரவாதம் இல்லை, எங்களை படிக்க வைக்கல, இவ்வளோ பிரச்சனைகள் வந்து எனக்கு கொடுத்துட்ருக்கிறியே, நீ பதவி விட்டு விலகுடா, நீ ஓட்டே திருடலனாலும் பரவாயில்ல, பதவி விட்டு விலடான்னு சொல்கிறதுக்கான ஒரு கன்விக்ஷன் மக்களுக்கு வர்றதுக்கு, திரும்ப அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் திரும்ப சொல்கிறேன், ஒரு தகவல் மட்டும் சொல்லிட்டு அதை முடிச்சிடலாம். இப்படி எங்களை போட்டு வதைக்கிறியே, யாருக்கு தாண்டா நீ நல்லது செய்கிற அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டால், அந்த பதில் அமெரிக்காவில் இருக்கிற ட்ரம்ப்புடைய வர்த்தக ஆலோசகர்கிட்ட வருது. அவர் என்ன சொல்கிறாரு, பிராமணர்களால் பிழைக்கிறோம். இன்னைக்கு வந்து ஆக்சுவலி அந்த சப்ஜெக்டுக்கு தான் இந்தியர்கள் இழப்புல பிராமணர்கள் வந்து அனுபவிக்கிறாங்க. அம்பேத்கர் சொன்னார், இவங்க தான் பேண்டமிக்னு சொன்னார். அதாவது ஒரு பேரிடர் காலம் வந்தால் அந்த பேரிடர் காலத்தில் பிழைப்பது யார், ஒரு கழுகு, பிணங்கள் நிறைய கிடந்தால் கழுகுகள் திங்கும், ஓநாய்கள் வந்து பிணத்தை திங்கும் இல்லையா, அப்படி தானே. ஆனால் இவங்க அந்த மாதிரி ஆட்கள், இவங்க வந்து பேரிடரை உருவாக்கி குளிராகக்கூடியவர்கள், பனியாக்களையும் பிராமின்ஸையும் அம்பேத்கர் சொல்றாரு. கிட்டத்தட்ட இந்தியாவில் நடந்து கொண்டிருக்க இவ்வளவு பேரவலம். இப்போ வந்து இவர்கள் யார், பிராமணர்கள்னா, இப்போ பாண்டேனா என்னது, குருன்னு அர்த்தம் இல்லையா, பாண்டேனா குரு, பாண்டித்யம் பெற்றவர். அப்படின்னா நீ குருவாக இருந்தால் உனக்கு ஊரில் இருக்கிறத விட உனக்கு கூடுதலான அறிவு இருக்குன்னு சொன்னால், மோடி உள்ளிட்டவர்கள் செய்கிற வேலையை பொதுவில் வந்து அம்பலப்படுத்தணும். ஆனால் அதற்கு மாறாக மோடி உள்ளிட்ட அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவர்கள் செய்கிற முறைகேட்டை அவங்களை நத்தி பிழைத்து ஒட்டுணியாக இருந்து அதன் வழியாக கிடைக்கிறத வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கு. இன்றைக்கும் பீகாரில், இன்றைக்கும் உத்தரப்பிரதேசத்தில், அந்த வட மாநிலங்களில், ஏன் தமிழ்நாட்டிலையும் எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டிலையும் கணிசமான பார்ப்பனர்கள், இந்தியா முழுக்க இருக்கிற பார்ப்பனர்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்னா மோடி கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போடுறாங்க.
யார் இந்த என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய நலன்களுக்காக வேலை பார்ப்பவர்கள். அது ஓட்டிங்கில் தெரிஞ்சு வச்சுமே. ஆரம்பத்திலேருந்தே இந்தியாவை அப்படி தான் அவங்க சுரண்டி தின்னுட்டு இருக்காங்க. இட் ஹாஸ் அ ஹிஸ்ட்ரி. இந்த ட்ரம்ப் உள்ளிட்ட இவங்க வந்து தங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஊருக்குள்ள ஒரு கலகத்தை ஏற்படுத்துறது முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் உண்மை என்ன, என்றைக்குமே நீங்கள் வந்து கமலா ஹாரிஸ் இருக்கிறாங்கல்ல, கமலா ஹாரிஸ் வந்து அவங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க. கமலா ஹாரிஸ் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறேன், நாளைக்கு நான் விரிவாக சொல்கிறேன் இன்னொரு பேட்டியில். அதில் வந்து வீரையன்னு ஒருத்தர் வந்து அந்த அம்மா ஊரில் இருந்தே ஒரு பிரார்த்தனை கொடுத்துருக்காரு. கமலா ஹாரிஸ் எங்கே போனாங்க? கமலா ஹாரிஸ் ஒரு பார்ப்பன குடும்பத்திலேருந்து வந்தவங்க இல்லையா. அவங்க அம்மா வந்து ஏதோ ராஜகோபாலன், இந்த அம்மா சௌமியா ராஜகோபாலன் ஏதோ ஒரு பேர். அந்த அம்மா வந்து இங்கேருந்து வெளிநாட்டுக்கு கடந்து, பார்ப்பனர்கள் கடல் கடந்து போகக்கூடாது, கடல் கடந்து போயிட்டாங்க. ஆனால் பக்கத்து தெருவில் வசித்த ஒரு பட்டியல் சாதியை சேர்ந்தவன் அந்த அக்ரஹாரத்தின் வழியாக தூரத்தில் இருந்த ஒரு பள்ளிக்கூடத்தை பார்க்க போடுறதுக்காக அவரை பார்க்க கூடாமல் தடுத்துருக்காங்க. ஆனால் இந்தியாவில் கிடைத்த அந்த வளங்கள் இருக்குல்ல, எப்படி வளத்தை சேர்த்தாங்க. இப்போ வந்து ஒரு பேர், அந்த அம்மா பேர் வந்து பண்டித ரமாபாயின்னு ஒரு அம்மா உண்டு. அந்த அம்மாவை பற்றி தேடி படிங்க. அந்த அம்மா யாருன்னு கேட்டால் ஒரு பார்ப்பன குடும்பத்தில் பிறந்தவங்க. பார்ப்பனர்கள் அவங்களுடைய தொழில் என்ன அப்படின்னு கேட்டால், ஊருக்கு இந்த போதனைகள் செய்யணும், வேதம் ஓதி வைக்கணும், ஓதி வச்சுட்டு மக்கள் கொடுக்குறத வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கணும், எளிமையான வாழ்க்கை வாழணும், இப்படிலாம் பொதுவாக சொல்லப்படுற போதனை. இதை பிரிட்டிஷ்காரன் காலத்தில் நம்பின பண்டித ரமாபாயோட அப்பா அவர் என்ன பண்ணுறாரு, என்ன இவனுங்க வந்தவொன்னே அரசாங்க வேலைக்கு பின்னால் தெரியுறாங்க, இப்படி போய் ஈயா பறக்குறாங்க, இது வந்து தப்பு, இது நம்ம பிராமண தர்மத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு அவர் காட்டுக்குள்ள போயிட்டார். காட்டுக்குள்ள தன்னுடைய மகளை அழைத்து கொண்டு, மனைவியை அழைத்து கொண்டு, மகனை அழைத்து கொண்டு காட்டுக்குள்ள போயிட்டார். காட்டுக்குள்ள போனவர் தன்னுடைய மனைவி, மகள், மகன் எல்லாருக்கும் வேதம் கற்பிக்கிறார். நீங்களாவது வேத முறைப்படி வாழுங்க, வேதத்தை கற்றுக் கொடுக்குறாரு. வேதத்தை கற்றுக் கொடுத்துட்டு அவர் இந்த பிளேக் நோய் இதெல்லாம் வந்து, பிளேக் ஃப்ளூ வந்த அந்த காலகட்டத்தில் அவர் இறந்து போயிடுறாரு. அவர் காட்டில் இருந்தபடியே இறந்து போய் காட்டிலே வாழ்றாரு. இப்போ இந்த வேதம் கற்றுக்கொண்ட அந்த பெண் பண்டித ரமாபாய், அந்த பெண் வந்து வேதம் கற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட இந்த பார்ப்பனியம் கோலோச்சி கொண்டிருந்த மேற்கு வங்கத்துக்கு செல்கிறார். மேற்கு வங்கத்துக்கு செல்லும் பொழுது அங்கே வேத விற்பனர்கள் இருந்து ஒரு பெண் வேதம் படிப்பதா அப்படின்னு சொல்லி அந்த வேத உலகமே வந்து இந்த பார்ப்பனியம் உலகத்திற்கு அது ஒரு பயங்கர உறுத்தலாக இருக்குது. அந்த பெண்ணை எப்படியாவது வேதம் படிச்சுட்ட, சரி படித்து முடிச்சுட்டு வந்து கல்யாணம் முடிச்சுக்கோன்னா கல்யாணம் முடிக்கல. அந்த பொண்ணு வேதத்தில் சொல்லியிருக்குது சாதி மாதிரி கல்யாணம் முடிக்கணும், சாதி மாதிரி கல்யாணம் முடிச்சிச்சு. ஐயா, சாதி மாதிரி கல்யாணம் முடிச்ச நீ வந்து இதை வேதம் ஓதக்கூடாதுன்னு சொல்லி பார்த்துருக்கேன், எங்கடா வேதத்தில் இருக்குதுன்னு அந்த அம்மா கேட்டிருக்குது. அந்த அம்மாவுடைய வேத நிபுணத்துவம் சார்ந்தால் இவன் பதில் சொல்ல முடியல. காத்திருந்ததுக்கு ஏதாவது பலன் கிடைச்சது மாதிரி அந்த அம்மாவுடைய கணவர் இறந்து போயிட்டார். இப்போ தான் வந்திருக்காங்க, விதவை வேதம் ஓதக்கூடாது தானே, வேதக்கூடாதுன்னு அந்த பொண்ணை வந்து பற்றிடுறாங்க. அந்த அம்மா வந்து கடைசியில் இங்கே வந்து இந்த பிளேக் நோய் வந்திருந்த காலகட்டத்தில், அதுக்கு முன்னால் ஃப்ளூவில் அவங்க பிறந்து போயிட்டார் நினைக்கிறேன், அது ஒரு மிஸ்மேட்ச் ஆகும். வந்து இங்கே வந்து தொண்டொழியம் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்தவத்தை தழுவி விட்டார். இது வந்து பார்ப்பன தர்மத்தை பின்பற்றிய ஆவேன் என்று சொன்னவருடைய மகள், அவங்க கிறிஸ்தவத்தை தழுவிருக்கிறாங்க. ஆனால் பார்ப்பன தர்மத்தை பின்பற்றாதிருந்த இந்தியாவின் பார்ப்பனர்கள் பெரும்பாலும், ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்தியாவில் இருக்கிற சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, 1890 மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜில் 67% பேர் பார்ப்பனர்கள் தான். ஆனால் அவங்களுடைய விழுக்காடு என்ன, 3 to 5 விழுக்காடு தான், அவ்வளோதான். அவங்களுடைய சிவில் சர்வீஸ், லா, எல்லாத்துலேயும் நீங்கள் கல்லூரிகளில் பேராசிரியர்களாக இருப்பது, மாணவர்களாக அவங்கள இருக்கிறது, எல்லா துறையிலும் அவங்க கோலோச்சி இருக்கிறார்கள். கடைசியாக விவரம் என்னென்னா, அவங்க கையில் இவ்வளோ சொத்து இருக்குது, நமக்கு நியாயமாக வர வேண்டிய கோவம் என்ன? ஒரே கேள்வி, இந்த கேள்விக்கான பதிலை எல்லாரும் தேடுங்க. நமக்கு வந்து இந்த சிஸ்டத்தை பற்றின கோவம் ஏன் வரணும்னு தெரிஞ்சிடும். நம்ம ஏன் ஏழையாக இருக்கிறோம்? அரசியல் கற்றுக்கொள்வதற்கு வேறு எந்த கோவம் வரணும், பேசிக்காக ஒரு கோவம், நம்ம ஏன் ஏழையாக இருக்கிறோம், நம்ம ஏன் கஷ்டப்படுறோம்? இந்த கேள்வி. ஏன் ஏழையாக இருக்கிறோம்? நம்ம அப்பாவும் ஏழையாக இருக்கிறாரு. நம்ம அப்பா ஏன் ஏழையாக இருந்தார்? அவங்க எங்கள் தாத்தாவும் ஏழையாக இருந்தார். தாத்தாவும் ஏன் நம்ம பரம்பரை ஏழையாக இருந்தாங்க? அவங்க மட்டும் இப்படி கிடைச்சா டாக்டர் ஜட்ஜாக இருக்கிறாங்க, என்ன காரணம்? இதை விசாரித்து பார்த்தா கொஞ்சம் முன்னாடி, அதிகபட்சம் வேண்டாம், கொஞ்சம் விவரத்தை தேடி பாருங்கள். பிரிட்டிஷ்காரன் வந்து ஐசிஎஸ்னு ஒரு பதவி கொடுக்குறான்னா, அந்த பதவியிலெல்லாம் இவங்க தான் வந்திருக்காங்க. நீ வந்து பார்ப்பன தர்மப்படி என்ன பண்ணணும், நீ வந்து இந்த குடுமி பஞ்சகஜெல்லாம் வச்சுக்கிட்டு நீ வந்து ஒரு நல்ல பாப்பானா வேதம் ஒதுக்கிட்டு இருந்தது, அதுதான் தர்மம், கடல் கலந்து போகக்கூடாது. ஆனால் நீ எல்லாம் பண்ண, எல்லாத்தையும் கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் ஐசிஎஸ் பதவிகளில் இருந்த அந்த கலெக்டர்ஸ்க்கு அன்றைக்கு மாத சம்பளம் 1000 ரூபாய். இன்னைக்கு 1800, 900 அந்த மாதிரி 900 19ஆம் நூற்றாண்டு ஆரம்பம் பின்னாடி காலகட்டத்தில்
வந்து 1000 ரூபாய் மாதம், 2000 ரூபாய் கமிஷன். என்ன கமிஷன் தெரியுமா? நீங்கள் வந்து பண்ணையார் வந்து விவசாயம் பண்ணுறாரு, பண்ணையாராக விவசாயம் பண்ணுவார், விவசாயம் பண்ணா பண்ணையார்கள் தான் அதை எடுத்துப்பார். விவசாய கூலிகள் அவங்க கடும்பாடுபட்டு வெம்பாடுபட்டு அவன் உழைப்பாங்க. அந்த உழைப்புல இருந்து முழுக்க அவங்களை கச்சையாக பிழிஞ்சு இவன் வந்து கலெக்டருக்கு கமிஷன் கொடுக்கணும். கமிஷன் கலெக்டருக்கு வரி கொடுக்கணும். நல்ல ஏராளமான வரியை கலெக்ட் பண்ணிட்டு வந்தா கலெக்டருக்கு கமிஷன் கிடைக்கும் கவர்மெண்ட்லேருந்து. அது 2000 ரூபாய், 1000 ரூபாய் சம்பளம், 2000 ரூபாய். ஆனால் இதே காலகட்டத்தில் கீழே விவசாய கூலியாக இருந்தால அவனுக்கு ஒரு நாளைக்கு 6 அணா 7 அணா சம்பளம், மாதத்திற்கு 5 ரூபாய். அவனுக்கு மாதத்துக்கு 3000 ரூபாய், மாதத்துக்கு நீ 5 ரூபா வாங்கியிருக்க. உன்னுடைய வறுமைங்கிறது தலைமுறையாக இப்படி நீ உழைச்ச காசுக்கு உன்ட்ட காசு வந்து சேர்ந்துருச்சுன்னா நீ வந்து இப்படி பிச்சைக்காரனாக இருந்திருக்க மாட்டேன், பஞ்சப்பராரி இருந்திருக்க மாட்டேன். உழைச்ச காசுக்கு அன்றைக்கி காலங்காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய உழைப்பில் திருடப்பட்டு அந்த பக்கம் வளம் குவிக்கப்பட்டு இன்னைக்கு அந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு மோடி என்கிற நபரை ஆதரிக்கிறார்கள், கேடாக ஆதரிக்கிறார்கள், ஓட்ட திருநாளும் பரவாயில்ல ஆதரிக்கிறாங்க. இந்த சூழலில் ராகுல் காந்தி மட்டும் தனியனாக நின்று நான் ஆட்டம் பாம்பு போட போகிறேன், நான் ஹைட்ரஜன் பாம்பு போட போகிறேன் அப்படின்னு சொன்னால் சரி போடு அப்படிங்கிற அளவில் மட்டும் மக்கள் கருதாமல் இருந்து அவர் பாம்பு போடுவார் நான் வேடிக்கை பார்ப்பேன் இல்லை. நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் தலையிட்டால் அரசியல் கட்சிகள், நாம் நேசிக்கிற கட்சிகள் அல்லது நம்ம ஆதரிக்கிற கட்சிகள், இந்த கட்சிகள் வந்து இதில் வந்து மௌனமாக இருக்கிறது இயக்கங்கள், இவங்க எல்லாரும் இந்த பிரச்சனையில் பேசினாதான் அடிப்படை உரிமை. இந்த நமக்கு இருக்கிற உரிமையில் ஒரு முக்கியமான உரிமை வந்து ஜனநாயகம். ஜனநாயகங்கிறது ஏதோ எவனும் பிச்சை போடலை, நம்ம நீண்ட காலமாக போராட்டத்தின் விளைவாக நமக்கு கிடைச்சது தக்க வச்சிருது போராட்டம்னா இதுவும் இல்லாமல் போயிடும். இதுவும் இல்லாமல் போச்சுன்னா ரொம்ப பேராபத்தான சூழலுக்கு போயிடுவோம். இந்த குஜராத் மாடல் ஆஃப் திருட்டு, குஜராத் மாடல் திருட்டை இந்தியா முழுக்க வியாபிக்க செய்து உலக அரங்கில் அம்பலப்பட்டு போயிருக்கிற மோடியை இந்த தருணத்திலேனும் வீட்டில் அனுப்புவதற்கு நாம் உண்மையாக உழைக்க வேண்டும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்பனியம் எப்படி இந்தியாவை சுரண்டியதுங்கிறது விரிவாக நம்ம பேசுவோம். நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க, மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேர்களை மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.